உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வா. என்னடா உன்னை இன்னும் காணோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் போன்ல சொன்னேனே, வழியில டிராபிக் வேற. இன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ், அதனால வர முடியுமா இல்லையான்னு டவுட் வேற. நீ மட்டும் வராம இருந்திருந்தா உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும். அட நீ வேற, அது எப்படி வராம இருப்ப? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது உன் மக ரேவதி விசேஷம், மிஸ் பண்ணுவேனா? இவதான் என் பொண்ணு, நீதான் பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்ல, அதுக்கான சந்தர்ப்பமும் அமையவே இல்ல. இப்பதான் பாக்குறேன். பாப்பா, உன் பேர் என்ன? ஹர்ஷிதா. உள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும், சரியா? ஓகே ஆண்டி. வா உள்ள போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள. தேங்க்ஸ். ஏய், அங்க பாரு, டாக்டரும் சாமுண்டீஸ்வரியும் ஒண்ணா வருதா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? உட்காரு. ஐயோ, இவ இங்க வந்தா? சாமுண்டீஸ்வரி, நீயும் உட்காரு. நாம பேசி எவ்வளவு நாளாச்சு? ஏய், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. க்ளோஸா பேசிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. டிரைவர். சொல்லுங்க மேடம். இவங்க டாக்டர் மல்லிகா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா. இதே இவங்களோட பொண்ணு, பேரு ஹர்ஷிதா. ஹாய். ஹாய் அங்கிள். இவன் தான் நம்ம வீட்டு டிரைவர். ஓ, டிரைவர்னு மட்டும் சொல்லிட முடியாது, ஆல் இன் ஆல். வசமா மாட்டிக்கிட்டோம். அவ நம்மள பார்த்த உடனே எல்லாத்தையும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாளே. நம்ம குட்டு வெளிப்பட்டு எல்லா பிளானும் காலி ஆயிருமே. நிச்சயதார்த்தம் நின்னுடும், கல்யாணம் நடக்காது, எல்லாமே நாசமா போயிருமே. அது மட்டும் இல்ல, நம்ம போய் சொன்னது தெரிஞ்சா அந்த அம்மா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டோம். அத நினைச்சா அப்படியே கொலை நடுங்குதே. ஏய், பயந்தா வேலைக்காகாது, இத நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ஆமா, நாம போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. எவ்வளவு நேரம் ஒளிஞ்சுக்கிட்டே இருப்ப? நீ மேடையில ஏறி தானே ஆகணும். ஐயோ, டேய், நீ பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ. போ. என்ன வேணும்? மாப்பிள்ளை இல்லையா மேடம்? அவர் கூட்டு வர சொன்னாங்க. அது அவரு பாத்ரூம்ல இருக்காரு. சரிங்க, வரட்டும், நான் வெயிட் பண்றேன். நீங்க போங்க, அவர் வந்ததும் நான் கூட்டிட்டு வரேன். இல்லைங்க, அவங்க கையோட கூட்டு வர சொன்னாங்க. அவர் வரலன்னா நல்லா இருக்காது. நான் வெயிட் பண்றேன். மகேஷ், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க எதுக்கு நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்ட? நீங்க போங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். அப்படியா? கூட்டிட்டு வரேன். சரிங்க. மகேஷ், ஏய் வெளியில வா. மகேஷ், என்னாச்சு? போயிட்டானா? போயிட்டான். மேடம், மாப்பிள்ளைய வர சொல்லிட்டேன். இப்போ வந்துருவாரு. யார் இந்த பையன்? ஸ்மார்ட்டா இருக்கான். எங்க பிடிச்ச? அதுவா, திருவிழால பார்த்தேன்.
ரொம்ப திமிரு பிடிச்சவன். பொதுவா நீ இப்படி ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்க மாட்டியே. இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். சரி, நமக்கும் இப்படி ஒரு ஆள் தேவைன்னு தோணுச்சு. டிரைவரா வேலைக்கு வச்சுக்கிட்டேன். ஓ, இப்ப பாத்தேனா எல்லா வேலையும் இவன் தான் பாக்குறான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான். நீ ரொம்ப தெளிவான ஆளுதான். இப்ப என்ன பண்றது? இந்த டாக்டர் இருக்க வரைக்கும் பிரச்சனை தான். நீ வெளியவே போக முடியாது. ஐயோ, என்ன இப்படி சொல்ற? ஆமா, அவ மண்டபத்தை விட்டு வெளியே போனாதான் நீ ஃப்ரீயா வெளியே போக முடியும். ஃபங்க்ஷனுக்கு வந்தவ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போவா? ம், ஆமா. அப்பாடி. ஒரு வழியா அந்த டாக்டர் மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சாச்சு. ஐயோ ஐயோ, மூளையே மூளை. சம் ஐடியா பண்ணி வெளிய அமிச்சிட்ட. பட் பிரச்சனை இன்னும் முடியல. போனவ திரும்பி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷனை முடிக்கணும். அப்படியா? இப்ப என்ன பண்றது? நீ இங்கே இரு. நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட சீக்கிரமா ஃபங்க்ஷனை ஆரம்பிக்க சொல்றேன். ம்? அதான் சரி. சாமுண்டேஸ்வரி அம்மா ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா அம்மா, பண்றீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஐயரே, இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. ஐயரே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? வாங்க. ஒண்ணு இல்ல செல்லம், எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சின்ன காயம்தான், எல்லாம் சரியாயிடும். அம்மா இப்ப வந்துடுறேன், சரியா? ரொம்ப வலிக்குதா? லேசா வலிக்குது, ஆனா பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன், என்ன பயம்? அம்மா எனக்கு ஊசி போட போறாங்க, அதான் பயமா இருக்கு. அம்மா தானே, ஊசி போட்டா வலிக்காது. நிஜமாவா அங்கிள்? ம், ஆமாம். சரி, நீ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா? ஃபேனுக்குள்ளே கை விட்டதுனால தானே இப்படி ஆயிடுச்சு. ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் போகக்கூடாது, அதை தொடவும் கூடாது. நீ எதுக்கு அதை போய் தொட்ட? அங்கிள், நான் ஃபேனை தொடவே இல்லை, தள்ளி தான் நின்றுட்டு இருந்தேன். ம், அப்புறம் எப்படி ஃபேனுக்குள்ளே கையை விட்ட? ஒரு ஆன்ட்டி தான் என் கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ள வச்சு விட்டாங்க. என்ன சொல்ற? நான் பாட்டுக்கே தனியா நின்று போன்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆன்ட்டி என் பக்கத்துல வந்து என் கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ள வச்சு விட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா அங்கிள், மதர் ப்ராமிஸ். சரி, அந்த ஆண்டி யாருன்னு தெரியுமா? தெரியாது அங்கிள். ஆ, சரி, இதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அங்கிள். நீ கவலைப்படாத, அந்த ஆண்டியை கண்டுபிடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே அங்கிள். எவ்வளோ மோசமான ஆளா இருந்தா ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அவ கையை எடுத்து ஃபேன்ல வச்சிருப்பா. அது யாரா இருக்கும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.